நானும் யோசிச்சேன். நீங்க அதை நம்புறீங்கல்ல? போற போக்குல நீங்க இஷ்டத்தை நீங்க யாருக்குமே இந்த இடம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று எபிசோடு எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று எபிசோடு முடிஞ்சதுக்கு அப்புறம் லைவ்ல சில விஷயங்கள் நடந்தது. அதாவது எபிசோட்லயே சாண்ட்ராக்கும் கனிக்கும் முட்டிக்கிட்ட மாதிரி காமிச்சாங்கல்ல, அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்தது. என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போடுங்க. நீங்க லைக் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீடியோ இன்னும் புஷ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால தயவு செஞ்சு லைக் போடாம இருக்கவங்க ஒரு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப விஷயத்துக்குள்ள வந்துடலாம். ஆக்சுவலா வந்து சாண்ட்ரா ஒரு அக்யூசேஷன் வச்சிருப்பாங்க. அது என்னன்னா, குழந்தைங்களெல்லாம் இழுத்து இப்படி சீப்பா ஒரு கேமை விளையாடாதீங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. காரணம் என்னன்னா, இவங்க படம் பேரை கண்டுபிடிச்சாங்க பார்த்தீங்களா? படம் பேரை கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது சாண்ட்ராவையும் அதுக்கப்புறம் வந்து கானா வினோத்தையும் டைவர்ட் பண்றதுக்காக ஹவுஸ்மேட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு விஷயம் பண்றாங்க. என்னன்னா, சம்பந்தமே இல்லாத பாட்டை பாடுறது, அவங்கள கன்ஃபியூஸ் பண்றது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது கனி வந்து குழந்தையை யூஸ் பண்ணி ஏதோ ஒரு பாட்டு பாடினாங்க அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா சொல்றாங்க. எப்ப சொல்றாங்க? டாஸ்க் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாண்ட்ரா என்ன சொல்றாங்கன்னா, கனி குழந்தையெல்லாம் இன்வால்வ் பண்ணி அந்த சென்டிமெண்ட்டை தூண்டுற மாதிரிலாம் வந்து நீங்க கேவலமா ஒரு கேம் ஆடாதீங்கன்ற மாதிரி சாண்ட்ரா சொல்றாங்க. அதுக்கு கனி பதிலுக்கு சண்டைக்கு போறாங்க. நான் எங்க அப்படி பண்ண, நான்லாம் அப்படி பண்ணலன்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல, நீ தான் பண்ண, வெளியே போய் பாரு உனக்கே தெரியும், வெளியே போய் பாரு உனக்கே தெரியும், அது கேவலமா இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ கனிக்கும் இவங்களுக்கும் வாக்குவாதம் வந்ததுலாம் கண்டிப்பா நேற்று எபிசோட்லயே நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனா அதுக்கப்புறம் கனி இருக்காங்கல்ல, இவங்க பாட்டுக்கு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போவாங்க. நான் பொறுத்து போகணுமா, இந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணணும், இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணியே ஆகணுன்ற மாதிரி உறுதியாக இருந்தாங்க. எல்லா ஹவுஸ்மேட்ஸ் கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கானா வினோத்துமே என்ன சொல்றாருன்னா, எங்க அவங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்கங்க, சும்மா எல்லாருமே வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு ஏதாவது சொல்றாங்க. அப்படி பிளான் பண்ணி உங்கள் குழந்தைய வச்சு உங்களை கஷ்டப்படுத்தலான்லாம் நினைக்கிற ஆள் இல்லைங்க, அப்படிலாம் பண்ண மாட்டாங்கங்க. எனக்கும் குழந்தை இருக்கு, எல்லாருக்கும் குழந்தை இருக்கு, அவங்களுக்கே குழந்தை இருக்கு, அப்படிலாம் பேசுவாங்களாங்க? அப்படிலாம் பேசலன்னு. ஆனால் சாண்ட்ரா இருக்காங்கல்ல, அவங்க பேசினாங்க, என்ன கஷ்டப்படுத்துற மாதிரி பேசினாங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா? கனி எப்படி சூப்பரா சாண்ட்ராவை லாக் பண்ணாங்கன்றதான் நம்ம பார்க்க போறோம். சூப்பரா லாக் பண்ணிட்டாங்க கனி. என்ன தெரியுமா, கனி வந்து இதை விடக்கூடாது, ஏன்னா வந்து என் சைட்ல தப்பு இல்லை நான் முழுசா நினைக்கிறேன், அதனால நான் பேச போறேன்ற மாதிரி எல்லாரையும் உட்கார சொல்லிட்டாங்க. சாண்ட்ரா எப்படி உட்கார்ந்து இருந்தாங்களோ அதே பொசிஷன்ல உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப கனி இருக்காங்கல்ல, நான் அந்த மாதிரி, அதாவது உங்க குழந்தைய வச்சு உங்களை கஷ்டப்படுத்துவேன்னு நீங்க நினைக்கிறீங்களா, அந்த மாதிரி நான் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறீங்களான்னு போது ஆமான்ற மாதிரி சாண்ட்ரா சொல்றாங்க. அதாவது சாண்ட்ரா பெருசா வந்து ரியாக்டே பண்ணாம ஒரு மாதிரி, அதாவது தெனாவட்டா ஆமான்ற மாதிரி சொல்றாங்க. கனி இருக்காங்கல்ல, சரிங்க ஏதோ ஒரு நான் உங்க குழந்தைய மீன் பண்ணி ஒரு பாட்டு பாடினதா நீங்க சொல்றீங்களா, என்ன பாட்டு பாடின சொல்லுங்கன்ற மாதிரி கேட்குறாங்க. சாண்ட்ரா இதுக்கு பதில் சொல்லணும்ல, நீ உண்மையாலே வந்து அஃபெக்ட் ஆயிருக்கனா பதில் சொல்லணும்ல. இப்போ உதாரணத்துக்கு நம்ம அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது கிண்டல் பண்ணுறதுக்காக ஒருத்தங்க வந்து நம்ம மேலே பர்சனலாக ஒரு பிரச்சனை இருக்கு, அதை வந்து இந்த டாஸ்கில் யூஸ் பண்ணுறதுக்காக போடா புண்ணாக்கு போடாத தப்பு கணக்குன்னு நம்மளை வார்த்தைக்கு வார்த்தை புண்ணாக்குன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு அது அஃபெக்ட் ஆயிருக்கு, உண்மையாலேயே நம்மளை புண்ணாக்குன்னு கூப்பிட்டது அஃபெக்ட் ஆயிருக்குன்னா அது நல்லா ஞாபகம் இருக்கும். நீ இந்த இடத்துல புண்ணாக்குன்னு என்னை பாடின, அதுதான் என்னை அஃபெக்ட் பண்ணுச்சுன்னு சொல்லணும்ல. சாண்ட்ரா குழந்தைய வச்சு நீங்கள் பாடினது என்னை அஃபெக்ட் பண்ணுச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ நீ இந்த இடத்துல இந்த பாட்டை பாடின, அது என்ன அஃபெக்ட் பண்ணுச்சுன்னு தெளிவா சொல்லணும்ல. எனக்கு தெரியல, ஏதோ ஒரு பாட்டு பாடினன்றாங்க. எங்க ஏதோ ஒரு, அதாவது கனி ஏதோ ஒரு பாட்டு பாடினாங்களா, அது இவங்களை அஃபெக்ட் பண்ணிருச்சான். என்ன பாட்டுன்னு கூட உனக்கு தெரியல, அப்புறம் எப்படி அஃபெக்ட் பண்ணோம்? இப்ப கனி கரெக்டா லாக் பண்ணி கேட்குறாங்க. சரிங்க என்ன பாட்டு பாடின, எது உங்களை அஃபெக்ட் பண்ணுச்சுன்னு கேட்டா, அது எனக்கு தெரியாது இப்படின்றாங்க. அது எப்படிங்க கரெக்டா இருக்கும்? இப்ப இதை தாண்டி சாண்ட்ரா சின்ன விஷயத்துக்குலாம் வேற மனசுக்குள்ள நிறைய இதை இவங்களா சேர்த்துக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, டைவர்ட் பண்றது தானே வேலை. அப்ப பார்வதியில அம்மான்னு ஏதோ சொல்றாங்க. அம்மான்னு வார்த்தையே, பார்வதி இப்ப எதுக்காக அம்மான்னு சொன்ன, இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இவங்க மட்டும்தான் அம்மா, வேற யாருமே அம்மா கிடையாது, நம்ம மட்டும்தான் நம்ம குழந்தைங்க மேல பாசம் வச்சிருக்கோம், அம்மான்னு சொன்னாலே வந்து இவங்களை கிண்டல் பண்ற மாதிரியா? என்ன கணக்குங்க, அம்மான்னு சொன்னா இவங்களை எப்படி கிண்டல் பண்ற மாதிரி ஆகும்? ஒரு லாஜிக்காவது இருக்கணும்ல. அதாவது எனக்கு 2 குழந்தைங்க இருக்கிறதையும் நான் அம்மா ஸ்தானத்தில் இருக்கிறதையும் கிண்டல் பண்றீங்கன்னு சொல்றாங்க. ஒரு துளி லாஜிக் கூட இல்லைங்க சாண்ட்ரா வைக்கிறது. அதாவது சாண்ட்ரா வெள்ளிக்கிழமை வந்துருச்சு, ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பணுன்றதுக்காகவே கனி கிட்ட கிளப்பியிருக்காங்க. பட் கனி சுதாரிச்சிட்டாங்க. இவங்க பிளான் பண்ணி இப்படி பண்றாங்கன்ட்டு நல்லா கேட்குறாங்க. அதாவது என்ன பாட்டு பாடினேன்னு கேட்குறாங்க, அதுக்கு பதில் கிடையாது. உடனே சரி மன்னிப்பு கேளுங்க, நீங்க இப்படி என்கிட்ட சொன்னதுக்கு மன்னிப்பு கேளுங்கன்னா மன்னிப்புலாம் கேட்க முடியாதுன்னு சாண்ட்ரா சொல்றாங்க. ஓகே, இந்த விஷயத்தை எங்க அட்ரஸ் பண்ணுமோ நான் அங்க அட்ரஸ் பண்றேன், அப்ப நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது விஜய் சேதுபதி கிட்ட கொண்டு போறேன்ற மாதிரி சொல்றாங்க. சாண்ட்ராவை எங்க கொண்டு போகணுமோ கொண்டு போய்க்கோன்னு சாதாரணமா சொல்லிட்டு இருக்காங்க. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தாலும் சொல்லுங்க, வேற ஒரு வீடியோல பார்க்கலாம்.